ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் டிவோஷனல் சேனல். கருட புராணம். நம்ம ஏன் கருட புராணத்தை படிக்கணும்? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. கருட புராணம் பாதி பேர் படிக்கலான்னு சொல்கிறாங்க, பாதி பேர் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் கருட புராணம் படிக்கலாம். அதை படிக்கிறனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ராகு கேது தோஷத்தை நீக்கும். விஷ மருந்துகள் பாதிப்பை ஏற்படுத்தாது. கொடிய நோய்கள் வராது. அப்படி அது கொடிய நோய்கள் வந்திருந்தாலும் அந்த நோய்கள் சீக்கிரமாகவே சரியாயிரும். வாக்கு சாதுரியம், வித்தைகளில் தேர்ச்சி, உடல் வலிமை, ஆனந்தம் அனைத்தையும் இந்த கருட புராணம் தரும். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் பிறப்பும் இறப்பும் பற்றி பார்ப்போம். வியாசரோட சீடர் சூதமா முனிவரோட சீடர்கள் சூதமா முனிவர்கிட்ட பிறப்ப இறப்பை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு கருடர் கேட்ட கேள்விக்கு மகாவிஷ்ணு பதில் சொன்னதை சூதமா முனிவர் அவங்களோட குருவை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க சொல்ல. இந்த பூ உலகிலேயே தவம் செய்வதற்கு ஏற்ற பூமினா அது பாரத தேசம் தான். இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். அப்படி இறக்குறதுக்குள்ள நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை கழித்து எல்லாரும் இறைவன்கிட்ட போய் ஒன்றரை கலக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஜோதியான இறைவன்கிட்ட இருந்து தான் சிறு சிறு ஜோதியாக பிரிஞ்சு வந்திருக்கோம். இந்த பிறவி நம்ம கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா, நம்ம இறைவனை போய் அடையணும். அதுதான் அந்த பிறவியோட நோக்கமே. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரிவர செய்யணும். பாவம் புண்ணியம் இது ரெண்டையும் சேர்க்காதவங்களுக்கு தான் அடுத்த ஜென்மம் கிடையாது. மகாராஜர் தன்னுடைய அரண்மனையை விட்டு துறவரம் போகிறாரு. அப்படி போகையில் ஒரு மான்குட்டி மேலே பாசம் வச்சிடறாரு. அந்த பாசம் மறுபிறவியில் அவரை மானாவே பிறக்க வைக்கிது. அவர் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால் அவர் போன ஜென்மத்தில் உள்ள நினைவுகளை எதையுமே இழக்காமல் மறுபடியும் அந்த மான்கூட்டங்கள்லேருந்து விலகி போய் தனித்து வாழ்கிறாரு. மறுபிறவி அந்தனர் குலத்தில் வாய்க்கிது. அதை யூஸ் பண்ணி இவர் யோக பயிற்சிகள்லாம் ஈடுபட்டு இவர் முக்திக்கு போகிறாரு. நாராயணரோட பக்தன் அம்பரீஷன் ஒரு மகாராஜர் இருக்காரு. அவர் ஏகாதசி விரதம் இருந்து பாராயணம் முடிக்கும் சமயத்தில் துர்வாசர் வராரு. துர்வாசர் நான் நீராடிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. அவர் வர நேரமானதுனால இந்த மகாராஜர் என்ன பண்ணிடுறாருன்னா, துளசி தீர்த்தத்தை குடித்து அவரோட துவாதசி பாரணையம் முடிச்சுக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர் அந்த மகாராஜருக்கு சாபம் கொடுத்துறாரு. அந்த சாபத்தை விஷ்ணு பகவான் ஏற்றுக்கிட்டு மீனாக, ஆமையாக, பன்றியாக 3 அவதாரங்களை எடுத்து அந்த பாவத்தை கழிப்பார். மச்சமாக தோன்றி அயக்ரீவன்ற அரக்கனை அழித்து வேதங்களெல்லாம் மீட்டுட்டு வருவார். கடலை கடையில் ஆமையாக தோன்றி மந்திரகிரியை தாங்குவார். தேவர்களுக்கு அமிர்தம் வேண்டி பிரளய நீரில் அழிந்து கிடந்த பூமியை மீட்டுட்டு வரதுக்காண்டி பன்றி அவதாரம் எடுத்துகிட்டு போய் மீட்டிட்டு வருவார். மகாவிஷ்ணுவை பார்க்க சனகாதி முனிவர்கள்லாம் 4 பேர் வருவாங்க. அவங்கள அவங்க வாயிற்காவலர்கள் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொன்னனால சனகாதி முனிவர்கள் வாயிற்காவலருக்கு சாபம் விட்டுருவாங்க. அந்த 2 வாயிற்காவலரும் இரண்யகசிப்பு இரண்யாட்சனாக பிறக்கையில் நரசிம்மராக அவங்க 2 பேரையும் அழிப்பார். அதுக்கப்புறம் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறக்கையில் ராமாவதாரம் எடுத்து அழிப்பார். கம்சனாகவும் சிசுபாலனாகவும் பிறக்கையில் கிருஷ்ணாவதாரம் எடுத்து வதம் செய்வார். பணியாட்கள் குற்றம் செஞ்சால் அதை எஜமானம் ஏற்றுக்கணும் அப்படின்னு அதை பூலோகத்திற்கு உணர்த்தியிருப்பார். தேவாசுர யுத்தத்தில் கட்வாங்க மகாராஜா தேவர்களுக்கு சாதகமாக நின்று போர் பண்ணியிருப்பார். அதனால தேவர்கள் என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கட்வாங்க மகாராஜா என்னோட ஆயுள் முடிகிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அவரோட இறக்குற டைமை தேவர்கள் அவர்கிட்ட சொன்னனால அவர் எல்லாத்தையும் திறந்து துறவியாக வாழ்ந்து முக்திக்கு போயிட்டார். ராமாவதாரத்தில் வாலியை அம்பு விட்டு கொண்டனால மறுபிறவியில் கிருஷ்ணரோட காலில் வேடனால் அம்பு எழுதி கிருஷ்ணர் இறந்துருப்பாங்க. ராமாவதாரம் எடுத்ததுக்கு இது மட்டும் காரணம் இல்லை, மகரிஷியோட சாபமும் இருந்துச்சு. அசுரகுரு சுக்கராச்சாரியார் தலையில நின்று தவம் பண்ணையில் அசுரர்கள் மீது தேவர்கள் படையெடுத்து வந்தாங்க. அப்படி படையெடுத்து வரையில் அசுரர்கள் பிரகு முனிவரோட மனைவி கிட்ட போய் சரணடைஞ்சாங்க. பிரகு முனிவரோட மனைவி தேவர்களை தூக்கத்தில் ஆழ்த்தினால மகாவிஷ்ணு அவரோட சக்கரத்தை வச்சு அவரோட மனைவியோட தலையை கொய்திருவாங்க. இதனால் முனிவருக்கு கோபம் மகாவிஷ்ணுவை சபிச்சிருவாங்க. அப்படி சபிச்சனால தான் ராமாவதாரத்தில் சீத்தையை பிரிஞ்சு இருந்தாங்க ராமர். முனிவர் தன்னோட கமண்டத்தில் இருந்த நீரை அவங்க மேலே தெளிக்கையில் அவங்க மனைவி உயிர் பெற்று வந்துடுவாங்க. கர்ம பலன் அனுபவிக்காமல் தீராது, அது கடவுளாக இருந்தாலுமே. இதே மாதிரி தான் சிவபெருமானும் சனி தம்மனை பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மாதுளம்பழத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு சனீஸ்வரன் இந்த மாதுளம்பழத்துக்குள்ளே உங்களை ஒளிய வச்சதே உங்கள் கர்மா தான் அப்படின்னு சொன்னார்.
பட்டினத்தாரே நுனிக்கரும்பு எரிக்குமான்னு தெரு தெருவாக கரும்பை தூக்கிட்டு அலைஞ்சாரு. அவருக்கே இந்த நிலமைன்னா அப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரை எல்லோரும் பாவம் பண்ணாமல் இருங்க, புண்ணியங்களை பண்ணுங்கள், யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. ஸோ எல்லோரும் முடிஞ்ச வரை நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பாவங்களுக்கான பிறவிகளை பற்றி பார்ப்போம். அன்டில் தென் டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.